Good evening, one and all. JCA Ranipet Power City Living Ethics Online Training Program Call to Order. JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than that of men, that earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. On behalf of JCA Ranipet Power City, we welcome all the participants, members, past presidents to the JCA Ranipet Power City Living Ethics Online Rally Program. JCA Ranipet Power City is conducting this program every day at 8:15 p.m. and the Zoom ID is 2025 365 815 and the password is 2025. I invite our beloved faculty, Shri Chandra Chudeshwaram sir, for this today training session. Sir, Chandru sir. Yes, okay, correct. Welcome, sir. Yeah, thank you so Now much. Hand over the floor to you, sir. You can take over us through the session with a brief introduction of yourself. Thank you, sir. The floor is yours, Yeah. sir. Yeah, thank you so much, the moderator of the event, J.C. Srikanth. It's my privilege. Though the participants are limited, I'm very happy to share எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கலத்துல வந்து I'm very happy. Please give me a minute. I'm Senator Chandra Chudeshwaran, JCA India author and National Tenor of JCA India. I'm the past president of JCA Hosur Lake City. I served as the president of JCA Hosur Lake City in the year 2010. And I also served as the zone director for training in the year 2013. Thank you so much for the opportunity. என்னோட screen தெரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. Yeah, thank you very much. It is going to be very short session actually. ரொம்ப பிரீஃபான ஒரு செஷன். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் what are the conflicts you come across in your everyday work life? Please use the chat window or unmute yourself and speak. என்னென்ன மாதிரி conflicts எல்லாம் வரும்? So workers and management. Workers and management, very good. Okay. Actually வந்து பாத்தீங்கன்னா சாரி யா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாக்கும். அப்புறம் ஈகோ பேஸ்டு கான்ஃப்ளிக்ட். யா ட்ரூ. ஈகோ நம்ம கொலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா ஈகோ இருக்கு. ஈகோ அப்படின்றது என்ன அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாதப்போ அதை எப்படி ப்ரீஃப் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். வெரி குட் முகில், தேங்க்யூ. ஓகேங்களா? யா லெட் மீ ஒன்லி ஷோ யூ த ஸ்லைடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பிளேஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்பியூட், பிரச்சனை, ஒத்துக்காம போறது அல்லது கிளாஷ் ஆகிறது, ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. அது எப்போ நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நடக்குது சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கோல்டு வார் அப்படின்னு. எப்பயுமே இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எவிடென்டா தெரியணும்னு அவசியம் கிடையாது, தெரியாம இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் செல்வம் சொன்ன மாதிரி இட் கேன் பிட்வீன் அமாங் எம்ப்ளாயிஸ், சம்டைம்ஸ் எம்ப்ளாயி டு மேனேஜர், அந்த மாதிரி குரூப்ல இருக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கலாம், அல்லது ஈவன் சம்டைம்ஸ் அவங்க என்ன செய்வாங்க அந்த கான்ஃப்ளிக்ட கொண்டு போய் எங்க விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட, சப்ளையர்ஸ் கிட்ட, வெண்டர்ஸ் கிட்ட வந்து விடுவாங்க. கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளர் டேர்ம்ஸ்ல இட்ஸ் முரண்பாடு, அவ்வளவுதான். என்ன முரண்பாடு? நான் வெஜிடேரியன், நீங்க நான் வெஜிடேரியன்.
ஓகேங்களா? நீ உங்களுடைய ஐடியாலஜி வேற, என்னோட ஐடியாலஜி வேற. எப்ப நான் வந்து உங்க கூட ஒத்து வர விரும்பலையோ அப்ப என்ன செய்வேன்? நான் முரண்படுவேன். அந்த முரண்பாடு தான் கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்டே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம் அல்லது பர்சனல் லைஃபா இருக்கலாம். அது வந்து என்னவா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ நான் சொல்றதெல்லாம் என் பாஸ் கேட்கிறாரு அல்லது என் பாஸ் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு அப்படின்னா, நான் கேட்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மேபி பெட்டரா இருக்கலாம். ஆனா சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னா சுவாரஸ்யமா இருக்காது. எப்படி இருக்கும்? போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பாஸ் கூட எப்படிடா நான் ஒர்க் பண்றது அப்படின்ற ஒரு தோன்றதுக்கு வரும். யா ஸ்ரீகாந்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிருக்கீங்க, கரெக்ட். அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா எப்பயுமே அவாய்ட் பண்ண முடியாது. குறைச்சிக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? என்னெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்டர்பர்சனல் கான்ஃபிளிக்ட்ஸ். எனக்கும் என் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தருக்கும் அல்லது எனக்கும் என் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பல பேருக்கும் கான்ஃபிளிக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. முரண்பாடு. என்னெல்லாம் முரண்பாடு வரலாம்? நான் ஒரு டிசைன் சொல்றேன், என்னோட சப்பார்டினேட் கேட்கல. என்னோட சப்பார்டினேட் ஒன்னு சொல்றாரு, நான் கேட்கல. அல்லது என்னோட பாஸ் ஒன்னு சொல்றாரு, நான் கேட்கல. அப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரோல் பேஸ்டு. என்னோட ரோலே எனக்கு தெரியல, நான் செய்யறத நீங்களும் செய்றீங்க. நிறைய சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்லாப் பண்ணுவோம். அந்த ரோல் பேஸ்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரோல் கிளாரிட்டி இல்லாதப்போ இந்த கான்ஃபிளிக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஆர்கனைசேஷனல். இப்போ சம் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? ரூல் ஓடி வந்து கம்பல்சரி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டேஸ் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சம் ரூல்ஸ் ஆர் வெரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆர்கனைசேஷன் கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் ஆர் மோர். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். நீங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஓவர் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்ற கம்பேரிஷன்ஸ்ல கூட என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் ஆர் மோர். அப்போ கான்ஃபிளிக்ட்ஸ்ன்றது என்னது? ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப், அவ்வளவுதான். ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சர்ல நம்மளுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஜென்ரலா எங்க ஜென்ரேஷன்ல எல்லாம் சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க மனம் கோணாதபடி பாத்துக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? குனிய குனிய குட்டுறவனும் கொட்ட கொட்ட குனிறவனும் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாள் நீங்க கொட்டிட்டே இருக்கிறவங்க நிமிர்ந்தாங்க அப்படின்னா கொட்டுறவங்களால என்ன செய்ய முடியாது? கொட்ட முடியாது. அதுதான் அந்த ப்ளீஸ் பண்ணக்கூடாது. அந்த முரண்பாடை விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில போகணும். அந்த முரண்பாடை விட்டு நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் கான்ஃபிளிக்ட்ஸ். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இன்க்ளூஷன் எங்க போனாலும் இன்க்ளூஷன் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து இப்போ எமர்ஜென்சிஸ் வந்துருச்சு. நம்மளோட வில்லேஜஸ் நம்ம குளோபஸ் பிகம் வில்லேஜ், அதாவது குளோபல் வில்லேஜ்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? சுருங்கிடுச்சு. அங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களோட நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் கல்ச்சுரல் வேல்யூஸ். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது டெக்னாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட்ஸ். என்ன டெக்னாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட்ஸ்? இப்போ பாருங்க, எனக்கு வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியாது. திடீர்னு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு ஆஃப்டர் தி கோவிட். அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க வந்து யூ ஷுட் அக்கஸ்டம் டு டெக்னாலஜின்னு சொல்றாங்க. நீங்க டெக்னாலஜி டூல்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் 25 வருஷமா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டெக்னாலஜி டூலும் யூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு என்னால என்ன செய்ய முடியாது? அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன செய்வேன்? நான் வந்து கண்டிப்பா என்னோட பாஸ்க்கோ அல்லது என்னோட மேனேஜ்மெண்ட்க்கோ அல்லது என்னோட ஆர்கனைசேஷனுக்கு எகேன்ஸ்டா ரெபல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரெபல்ல தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் நம்ம பண்ணுவோம். அந்த இன்டர்னல் நம்ம பண்ணும்போது இந்த டைனமிக்ஸ் அல்லது பாலிடிக்ஸ் கொலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ். நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்திருப்பீங்கல்ல நிறைய பேர் ஏன் அவன் கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்னது கேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் கேம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா நம்மளால எப்பயுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஓப்பனா சொல்ல முடியாது. எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்றது நமக்கு சொல்லி பழக நம்ம கல்ச்சர்ல வந்து சொல்லி தரல. அதனால நம்ம என்ன செய்வோம்? நம்மளால பொலைட்டா சொல்லவும் தெரியாது, நம்மளுக்கு அசர்ட்டிவா சொல்ல தெரியாது. சம்டைம்ஸ் என்ன ஆயிடுவோம்? ரொம்ப சப்மிசிவ் ஆயிடுவோம், இல்ல ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவோம். அப்ப என்ன ஆயிடும்? கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆயிடும். கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகும். எப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகுதோ அப்ப முரண்பாடுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா
ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இப்போ எப்போ முரண்பாடுகள் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து என்ன கேப் வந்து ஜாஸ்தியா போயிடும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஃபிளிக்டே இல்லாம பண்ண முடியாது. அது எப்படி நம்ம வந்து பெட்டரா ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு மேட்டர். ஓகேங்களா? அப்போ கம்யூனிகேஷன் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் கான்ஃபிளிக்ட். ஒத்துக்கிறீங்களா? ப்ளீஸ் கிவ் யுவர் ரியாக்ஷன்ஸ் யூசிங் தி ரியாக்ட் ஆப்ஷன். நம்ம கிட்ட கான்ஃபிளிக்ட் இல்லாம போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். டு யூ அக்ரி? இருக்கீங்களா மீட்டிங்ல எல்லாருமே? எஸ் சார், எஸ் சார். யா. சொல்லுங்க, என்ன கம்யூனிகேஷன்ல இருந்து Improvement என்னெல்லாம் கான்ஃபிளிக்ட்ஸ்? means is it more transparency in our communication? More transparent in the communication, but is it possible to show the transparency? இல்ல கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றீங்க. வாட் இஸ் இப்போ இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும் லைக் சம் இல்ல, நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்கலங்க சார். என்ன கம்யூனிகேஷனால என்னெல்லாம் கான்ஃபிளிக்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்கறேன். டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணாதது. டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணாதது. வெரி குட். லாங்குவேஜ் பேரியர் சார். லாங்குவேஜ் பேரியர்ஸா கூட இருக்கலாம். உங்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துற ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணும்போது, யா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கான்ஃபிளிக்ட்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா? நம்ம 3 விதமான கம்யூனிகேட் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பேர் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி கம்யூனிகேஷன். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் சேம் இன் சைக்காலஜி. காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலர்ட்ட நம்ம பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் ஏன் இந்த பேச்சை வந்து டிஸ்கனெக்ட் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து காம்ப்ளிமெண்டரி. அதாவது நான் பேசுறேன், அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய மனம் கோணாதபடி அல்லது ப்ளீஸ் பண்றது கிடையாது, காம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகேங்களா? என்னோட பேச்சு வந்து என்கரேஜ் பண்றது தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷன். அப்போ யாரு கூட நம்மளுக்கு வந்து கான்ஃபிளிக்ட்ஸே வராது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யார்கிட்ட நல்ல ஒரு புரிதல் இருக்கோ, அந்த புரிதல் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் வரும். இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷன் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நானும் செல்வமும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்காக போறோம். அப்ப என்ன செய்யறோம், நான் சொல்றதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கரெக்டான புரிதலோட அதை என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்றாரு. அதுதான் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி கம்யூனிகேஷன் அல்லது டிரான்சாக்ஷன். கிராஸ்டு டிரான்சாக்ஷன் அல்லது கிராஸ் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நிறைய பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லைங்களா, இவர் இடக்க முடக்கா பேசுறாரு, இவர்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு. அதே வந்து ஒரு முரண்பாடு தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு நாள் சினிமா தியேட்டருக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு. என்ன சினிமா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல, சாப்பிட வந்தேன் ஹோட்டல்ல அப்படின்னாரு. அதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ்டு கம்யூனிகேஷன். அப்போ அந்த கிராஸ்டு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யறது, கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிறது கிடையாது. அல்லது இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன்ட் பிஹேவியர். அந்த லேர்ன்ட் பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேரண்டல் ஃபிகர்ஸ்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், கத்திருப்போம். நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்திருப்போம், அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன செய்யப்போம், அது வந்து கத்திருப்போம். இதுதான் வந்து கிராஸ்டு கம்யூனிகேஷன். நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம போய் ரொம்ப ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட்ல கேட்போம், அவங்க என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, எடக்கு முடக்கா கொண்டு போய் விடுவாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த டிரான்சாக்ஷன் ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன் அல்டீரியர் டிரான்சாக்ஷன். அல்டீரியர் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா டைரக்டா சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பாஸ் வந்து டெய்லி 6 o'clock ஒர்க் பண்ண எதிர்பார்க்கிறது. நான் என்ன செய்வேன், அவருக்கு ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் 6 o'clock பண்ணி பண்ணி பழகியிருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வந்து 6 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ண முடியாது. ஐ ஹவ் டு லீவ் த ஆஃபீஸ் அட் 5:30 ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா போய் அதை கன்வே பண்ணணும். கன்வே பண்ணாம அதுக்கு பதில் என்ன செய்வோம் அப்படின்னா வேற வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்ல ரொம்ப அல்டீரியர் நடக்கும். யார்கிட்ட இந்த அல்டீரியர் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இன்டிமேட்டா இருக்கும். நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஸ்பௌஸ், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட யார் வந்து அந்யோன்யமா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அல்டீரியர் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அல்டீரியர் அப்படின்னா என்ன அப்படின்னா மறைமுகமா அல்லது வேற விதமா எதிர்பார்க்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொண்டு வந்து ஃபைல வந்து உங்களோட டேபிள்ல வைக்கிறேன்.
அதை வைக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நான் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றேன். நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணா என்ன இருக்கும், அதுல ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த ஹிடன் மீனிங்கை வெளிப்படுத்துறது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இந்த அல்டீரியர் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஃபிளிக்ட்ஸை ஜாஸ்தி பண்ணும். ஓகே, நிறைய கான்ஃபிளிக்ட்ஸை கொண்டு வந்து உருவாக்கும். அப்ப என்னன்னா நம்மளுக்கு நேச்சுரலாவே இந்தியன்ஸ்க்கு என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஸ்பெசிபிக்கா ஓப்பனா பேச தெரியாது. எப்பயுமே நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒர்க் என்வரன்மெண்ட்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய பாஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சர்வைவல்காக. அதுக்காக ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு ஃபைட் வித் யுவர் பாஸ் ஆர் வித் யுவர் கொலீக்ஸ் ஆர் வித் யுவர் சப்பார்டினேட். அது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும். அப்ப நம்ம எந்த டிரான்சாக்ஷன் அதிகமா யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க பாருங்க. நீங்க காம்ப்ளிமெண்டரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி குட் கம்யூனிகேட்டர். கிராஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி யூ டு ஒர்க் ஆன் இட். அல்டீரியர் இருக்குன்னா நீங்க அதையுமே ஒர்க் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே எங்கெல்லாம் கான்ஃபிளிக்ட்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆகுது. இப்போ எனக்கும் என்னோட சப்பார்டினேட் எதுக்கு பிரச்சனை வருது, நான் 6 மணிக்கு போகணும் அப்படின்னு என்னோட சபார்டினேட் கேட்கிறாரு. நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த கம்யூனிகேஷனை தான் எடுத்துக்கிறேன் தவிர அதுல இருக்க ஃபீலிங்ஸை எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, அசம்ஷனுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா அல்டீரியர் ஃபீலிங்ஸையோ அல்லது ராக்கெட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட் ஃபீலிங்ஸ்னா என்னன்னா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது அல்லது இல்லாத ஒண்ணு வந்து நம்ம இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. அதுதான் வந்து அல்டீரியர். இந்த அல்டீரியர் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ஓப்பன்னஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷனுக்கு போகணும். காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷனுக்கு போனா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்த வந்து நம்மளால கொண்டு வர வைக்க முடியும். அதனால இதை நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க நல்லா ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்களேன். யார்கிட்டலாம் உங்ககிட்ட கான்ஃபிளிக்டே வரல, எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், யாருக்கிட்டலாம் வந்து நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்டரி கம்யூனிகேஷன் யூஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட உங்களோட கான்ஃபிளிக்ட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். யார்கிட்ட நீங்க ரொம்ப கிராஸ்ட் டிரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ பாஸ் வந்துட்டாருன்னு ஒதுங்கி ஒருத்தர் ஓடினார்னா அப்ப அந்த பாஸ் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட கம்யூனிகேஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த கம்யூனிகேஷனை கரெக்ட் பண்ணிக்காதப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வருது. அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்ன்றத சொல்லாம மறைமுகமா நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கான்ஃபிளிக்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்டை வந்து ஓவர் பண்ணிக்க கத்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எரிக் பர்ன் அப்படின்ற ஒரு மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த 3 பேட்டர்ன் ஆஃப் கம்யூனிகேஷனை கண்டுபிடிச்சாரு. நீங்க ஈஸியா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க கேம்குள்ள போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க எது யூஸ் பண்ணுவீங்க, அல்டீரியர் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அல்டீரியர் டிரான்சாக்ஷனுக்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் ஜாஸ்தி ஆகும். இது கூட பண்ண முடியாதா, 5 மணி ஆயிடுச்சு, தட் இஸ் நாட் தி கரெக்ட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். ஆக்சுவலா வாட் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு கம்ப்ளீட் த டாஸ்க் வித்தின் 5 o'clock அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது கரெக்டான டிரான்சாக்ஷன் மெத்தட். ஆனா அதுக்கு பதில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 மணி ஆயிடுச்சு, காலையில இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பேசிட்டு இருந்த, அந்த மாதிரி நம்ம சொல்றதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு அது கேமுக்கு கூட்டிட்டு போகும். இந்த கேமை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஒன்ஸ் நம்ம கேம்குள்ள போயிட்டோம்னா என்ன செய்வோம், கேம் வந்து நல்லா விளையாண்டுட்டே இருக்கும். கேம் விளையாடணும்னா என்ன வேணும், கண்டிப்பா இன்னொரு பிளேயர் நம்ம கூட வேணும். அந்த பிளேயர் நமக்கு கிடைக்கும் போது என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய 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 கேம் விளையாண்டுகிட்டே இருப்போம். அதனால நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க, கிராஸ்டு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் என்னோட லைஃபே கான்ஃபிளிக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா ஐதர் யூ ஆர் இன் கிராஸ்டு டிரான்சாக்ஷன் ஆர் யூ ஆர் இன் அல்டீரியர் டிரான்சாக்ஷன். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யார் வந்து கான்ஃபிளிக்டை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், யாருக்கு வந்து இது கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு தெரியுதோ அவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்டை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கு, நான் கான்ஃபிளிக்ட் எப்பயுமே உருவாக்குறது இல்ல, ஆனா என்னோட ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அவங்க காம்ப்ளிமெண்டரியா இருந்தா கண்டிப்பா காம்ப்ளிமெண்டரியில கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். கிராஸ்டு பண்ணும்போது ஜாஸ்தி வரும். அல்லது அல்டீரியர் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, கிராஸ்ல கூட நம்ம கான்சியஸா தான் பிளே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அல்டீரியருக்கு நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்கான்சியஸ் லெவல் கான்ஃபிளிக்ட் நம்ம வந்து போயிடுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நமக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம அவங்களோட கான்ஃபிளிக்ட்ல இருக்கோம் அவங்களுக்குமே தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு டைம் வந்து முழிச்சுக்கும் போது என்ன இருக்கும், ஒண்ணு ப்ரொடக்டிவிட்டி இல்லாம போயிருக்கும், அல்லது ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆயிடும். அதனால we have to be very very cautious with the communication of you as a leader. நான் வந்து ஒரு சிஇஓ, நான் ஒரு 30 பேர் 50 பேர் 100 பேர் வந்து வேலை வாங்குற இடத்துல இருக்கேன் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் டிசைட்ஸ் எவ்ரிதிங். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் கான்ஃபிளிக்ட்? கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் கான்ஃபிளிக்ட் ஹேண்ட்லிங் இஸ் நத்திங் பட் ஹேண்ட்லிங் தி பெட்டர் ரிலேஷன்ஷிப். அப்ப யார் வந்து ப்ரொடக்டிவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கு வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண தெரியுதோ அவங்க தான் வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டர் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க, அல்லது ரொம்ப ப்ரொடக்டிவ் மேனேஜரா இருப்பாங்க, அல்லது சக்சஸ்ஃபுல் எக்ஸிக்யூட்டிவா இருப்பாங்க. அப்ப இதை நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்க சப்பார்டினேட் கிட்டயோ பாஸ் கிட்டயோ நீங்க கிராஸ் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னாலும் கான்ஃபிளிக்ட் வரும். நீங்க அல்டீரியரா ஒரு கம்யூனிகேட் பண்ணாலும் என்ன ஆகும், கான்ஃபிளிக்ட் வரும். இப்ப என்ன செய்வோம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 3 மெக்கானிசம் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன செய்வோம், அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி போயிடுவோம், அல்லது சண்டை போடுவோம், அல்லது ஃப்ரீஸ் பண்ணுவோம், அல்லது அப்பீஸ் பண்ணுவோம். இந்த 4மே வந்து பாசிட்டிவ்லயும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ்லயும் எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து 4யுமே நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணும்போது இட் இஸ் குட். ஆனா நீங்க நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஃபிளிக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப இருக்கு. அப்போ என்ன ஆகும், அப்பீஸ் வந்து கான்ஃபிளிக்டோட ஒரு அல்டீரியர் டிரான்சாக்ஷன் தான். அதாவது எனக்கு என்ன செய்ய முடியாது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேணாம்னு சொல்லணும். ஆனா வேணாம்னு சொன்னா என்ன ஆயிடும், என்னோட பாஸ் என்ன கோச்சுக்குவாரு. அதனால என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமா கோஆபரேட் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ரெபல் பண்ணும்போது என்ன ஆகும், கான்ஃபிளிக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளோட கம்யூனிகேஷன் மாடல் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல இருக்கும், நம்ம எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரையோன் பிரெயின் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ட்ரையோன் பிரெயின் சிஸ்டம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்வன இந்த ஊர்வன வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து 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 வரும்போதுதான் என்னது, அவங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கு. இந்த ஊர்வனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைட் ஆர் ஃபிளைட். ஒரு சுச்சுவேஷனை பார்த்தாலும் ஓடி போயிடு, அல்லது ஒதுங்கிக்கோ, அல்லது அதை எதிர்த்து நின்று. இதுதான் அதுக்கு தெரியும். அது வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேம்லிக்கா மாறுச்சு. மேம்லிக்கல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலூட்டிகளா மாறணும். இந்த பாலூட்டிகள்ல தான் என்ன வந்துச்சு அப்படின்னா, எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்துச்சு. இந்த எமோஷன்ஸ் வந்து வரும்போதுதான் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல் அட்டாச்மெண்ட்குள்ள போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பு குட்டி போடுது அப்படின்னா, அந்த பாம்பு என்ன செய்யாது, தன்னோட குட்டியை எப்பயுமே பாதுகாத்துட்டு இருக்காது. ஒரு பூரான் குட்டி போட்டுச்சுன்னா அப்படிதான். ஆனா இந்த ஒரு குரங்கு குட்டி போட்டுச்சுன்னா என்ன செய்யும், தன்னோட குட்டியை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாதுகாத்துட்டே இருக்கும். அங்கதான் என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷன்ஸ் வந்துச்சு. அது அப்படியே அப்படியே வளர்ந்து வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அதுக்கு பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிறுமூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து என்னாச்சுன்னா ரேஷனல் மைண்ட் வந்துச்சு. இந்த ரேஷனல் மைண்ட் வந்தது இடத்துக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மனுஷனோட மூளை. இந்த மனுஷனோட மூளைக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த ரேஷனல் மைண்ட், அந்த பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு மைண்ட் வந்து இங்க வந்துச்சு. அப்ப நம்ம பகுத்தறிவு வரணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து ஹியூமன் பிரெயின்ல இருந்து ஆப்ரேட் ஆகிக்கணும். அந்த 3 பிரெயினுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரையூன் பிரெயின் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ரெப்டிலியனா இருக்கும்போது எதிர்த்து அல்லது ஓடிடுன்னு பாக்குறோம், அல்லது அப்பீஸ் பண்ண ட்ரை பண்றோம். அடுத்த மேம்லிக்கல் பிரெயினுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போறோம். 3 வந்து ஹியூமன் பிரெயின்குள்ள வரும்போது தான் நம்மளால என்ன செய்ய முடியுதா, பிரிச்சு பார்க்க முடியுது. அப்போ கான்ஃபிளிக்ட்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும்? கான்ஃபிளிக்ட்ல வந்து இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ நம்ம புரிஞ்சுக்காதப்போ, இன்னொருத்தவங்களோட எமோஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்காதப்போ தான் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. ஓகேங்களா? ஏன் நீங்க கேட்கலாம், நான் ஒரு பாஸ், என்னோட வேலை வந்து பாத்தீங்கன்னா, ஒர்க் வாங்குறது மட்டும் தான் அப்படின்னு. நோங்க. அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு.
இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு மேனேஜரா இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்-வின் சுச்சுவேஷனுக்கு நம்மளோட சப்பார்டினேட்ஸ் அல்லது நம்மளோட கொலீக்ஸை கூட்டு போறது வந்து ஒரு கட்டாயத்துல இருக்கு. அதனால வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்பத்தைஸ் பண்ண நீங்க வந்து கத்துக்கணும். எம்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் யூ மீன் பை எம்பத்தி? ப்ளீஸ் யூஸ் தி சாட் விண்டோ. ஹலோ. ஆர் unmute yourself and speak. This is மற்றவர்கள் நிலையில இருந்து பாக்குறது. மத்தவங்களோட நிலையில இருந்து அந்த ப்ராப்ளம் வெரி குட். யாராவது இருந்தா அது நமக்கு ஏற்பட்டா இருந்தா எப்படி ஓகே, அப்படி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ சிம்பிள் ஸ்டெப்ஸ் அல்லது சிம்பிள் ஃபார்முலா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபார்முலா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AEIOU ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் அப்படின்னா என்னது? எப்ப நம்ம அக்னாலேஜ் பண்ண முடியும் அப்ப என்ன செஞ்சுக்க முடியாது? அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்ப நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ அப்ப என்ன செய்ய முடியாது? சொல்யூஷன் கொண்டு வர வைக்க முடியாது. சோ எனி கான்ஃபிளிக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்னாலேஜ். எஸ், எனக்கும் என்னோட கொலீக்கும் அல்லது எனக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கு? ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணணும், ஒத்துக்கணும். அப்புறம் தான் ஏத்துக்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துக்கணும். இந்த ஒத்துக்காத சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கான்ஃபிளிக்ட் ஜாஸ்தியாகி நிறைய பிரச்சனைகளுக்கு கொண்டு போகுது. அடுத்தது எம்பத்தைஸ் வித் தி பார்ட்டிஸ் இன்வால்வ். யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால எம்பத்தைஸ் பண்ணும். எம்பத்தைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து என்னவா இருக்கணும்? ஒரு குட் லிசனர் இருக்கணும், நல்ல லிசனரா இருக்கணும். அப்ப என்ன செஞ்சுட்டாங்க? குட் லிசனிங் சொன்னாங்க, ஆக்டிவ் லிசனிங் சொன்னாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா டீப் லிசனர் நோக்கி போகுது. அப்ப நீங்க டீப் லிசனரா இருக்கணும். டீப் லிசனர்னா என்னது? இன்டர்ப்ட் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஓப்பனா நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து ஐடென்டிஃபை தி அண்டர்லைங் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் அண்டர்லைங் இன்ட்ரெஸ்ட்? எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இஷ்யூ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து இஷ்யூ கிடையாது. அதுக்கு கீழே மறைமுகமான பல வேற விஷயங்கள் இருக்கலாம். பிரசன்டிங் இஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட், அண்டர்லைங் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அவங்களோட அதுக்குள்ள மறைஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்க்கு போகணும். சோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஓப்பன்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். ஆமா, இங்க ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம இந்தியன் ஃபர்ம்ஸ் அல்லது இந்தியன் கார்பரேட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they don't acknowledge that there is a conflict. அப்போ we have to acknowledge the conflict. அதுக்கப்புறம் எம்பத்தைஸே பண்ண மாட்டோம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல சார் 7 o'clock வரைக்கும், டெய்லி 6 o'clock வரைக்கும் அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் அவுட் பண்ணக்கூடாது. அந்த பர்சனை நம்ம என்ன செய்யணும்? எம்பத்தைஸ் பண்ணணும். எம்பத்தைஸ் பண்ணாதான் என்ன தெரியும்? அதுக்குள்ள இருக்க அண்டர்லைன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு போகலாம். அடுத்தது கேர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுமே இதோட ஓவர்லாப்பிங் தான். ஓகேங்களா? கனெக்ட் வித் த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட், அக்னாலேஜ் தேர் கன்சர்ன்ஸ், ரீஃப்ரேம் தி கான்ஃபிளிக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சொல்யூஷன்ஸ். இந்த எந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணாலும் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா எம்பத்தைஸ் பண்ணணும். உஷா மேம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? அடுத்தவங்களோட ஷூஸ்ல இருந்து நம்ம பேசணும், கேட்கணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யணும்? ரெசல்யூஷனுக்கு வர்றதுக்கு செகண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கான்ஃபிளிக்ட அட்ரஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும் வந்து கத்துக்கணும். அப்ப என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ அந்த எம்பத்தினா என்னது? நிறைய டாக்டர்ஸ் வந்து அமெரிக்கா இஸ் அ வெல் டெவலப்டு கண்ட்ரி. அமெரிக்கால வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சியூ பண்றாங்களாம். ஓகேங்களா? எதுக்காக சியூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் தரல அப்படின்றதுக்காக சியூ பண்றாங்க. அதாவது கேஸ் போடுறது, சியூ பண்ணல. எனக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலன்றதுக்காக சியூ பண்ணல. எனக்கு வந்து அவங்க பேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சியூ பண்ணல. எதுக்காக சியூ பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாக்டர்ஸ் நிறைய பேரை நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தலைவலிக்குது, காய்ச்சல், உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனா அந்த டாக்டர் என்ன செய்யல? என்னோட கண்ணு பார்க்கல, எனக்கு கவனிக்கவே இல்லைன்றதுதான் அவங்களோட கன்சர்னா இருக்கும். அப்ப பாருங்க எம்பத்தி எந்த அளவுக்கு முக்கியம். அப்ப 3 டைப் ஆஃப் எம்பத்தி இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் எம்பத்தி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எம்பத்தி அப்படின்னா அது பேர் என்னன்னா காக்னிட்டிவ் எம்பத்தி. இன்னொருத்தவங்களோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறது. அடுத்தது எமோஷனல் எம்பதி. அந்த எம்பத்தி என்னது? ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின் அப்படின்னு சொல்றது தான்.
கம்பேஷனட் எம்பதி. அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங். அப்போ நீங்க எப்பயுமே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா இருக்கணும், நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸிகியூட்டிவா இருக்கணும், சக்சஸ்ஃபுல் ஒர்க் பிளேஸ் பர்சனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எங்க இருந்து ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் எமோஷனல் எம்பதி. எப்பயுமே நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கம்பேஷனட் எம்பதி போயிட்டே இருக்க முடியாது. இப்ப நான் வந்து ஒரு ஹெல்பிங் ப்ரொஃபஷனல், நான் ஒரு கவுன்சிலர், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ட்ரெயினர் அப்படின்னும் போது நான் என்ன செய்ய முடியும், கம்பேஷனட் எம்பதியில போய் என்னால ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அங்க வந்து எம்பதி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஆனா ஒரு எமோஷனல் எம்பதியில இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும், எல்லாராலையும் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா என்னன்னா நம்மளோட கல்ச்சுரல் சிஸ்டமே எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ் வந்து அது கேட்கணும். அதான் நம்ம we believe in vertical communication. We never believed in horizontal communication. நிறைய இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் வந்து நடக்கிறது கிடையாது. எப்பயுமே டாப் டு பாட்டம் தான் நடக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் பண்ணி பழகி இருக்கோம். இப்போ இதெல்லாம் தான். சோ யூ டு பிராக்டிஸ் எம்பத்தி, யூ டு எம்பத்தைஸ். நீங்க எம்பத்தைஸ் மட்டும் பண்ணி பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்ப மென்னோட மூளை நல்லா ஒர்க் ஆகும்? ஹலோ, எப்போ ஆண்களோட மூளை ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்? எப்போ பெண்களோட மூளை ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்? When they ஆண்களோட மூளை feel happy, sir, happy or energized. ஓகே, சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஆண்களோட மூளை எப்ப ஒர்க் ஆகும் அப்படின்னா அமைதியா இருந்தா தான் ஒர்க் ஆகும். பெண்களோட மூளை எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்களால பேசினா தான் ஒர்க் ஆகும். இப்ப நீங்க பாருங்க, நம்ம யார்கிட்ட இருந்து வந்தோம்? ஊர்வனக்கிட்ட இருந்து, விலங்கினங்க கிட்ட இருந்து தான் வந்தோம். ஒரு பூனை ஒரு இறைய பார்த்துச்சுன்னா என்ன செய்யும்? மெதுவா இருக்கும். ஒரு சீட்டா பார்த்துச்சுன்னா இறை தேடிச்சுன்னா அங்க இறை இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி அமைதியா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. எப்போ சொல்யூஷன் கிடைக்கணும்னா பேசினாதான் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமைதியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போக வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? யூ டு பிராக்டிஸ் எம்பத்தி. சோ அந்த கான்ஃபிளிக்ட் நீங்க எம்பத்தைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? எம்பத்தியோட கான்ஃபிளிக்டோட டிகிரி வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ பிராக்டிஸ் தீஸ் 3 எம்பத்திஸ். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ், எனக்கு புரியுது நீங்க சொல்றது அப்படின்ற லெவல். ஐ கேன் ஃபீல் உங்களோட பெயின், அந்த பெயின் என்னால அட்ரஸ் பண்ண முடியுதுன்றது இந்த பத்தி எந்த லெவல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும், பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹம்பிள் என்கொயரி அப்படின்னு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்ல இருந்து நான் எடுத்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆத்தர், நெவர் டெல், ஆல்வேஸ் ஆஸ்க் அப்படின்ற. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், நெவர் டெல், ஆஸ்க். டெல்லுக்கும் ஆஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ சார், ஆஸ்க்னா அவங்க கிட்ட லிசன் பண்ற மாதிரி, உங்களுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது. டெல்லுன்னா நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி. வெரி குட். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கோம், கேட்கறது கிடையாது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த ஆத்தர். Humble enquiry is the fine art of drawing someone out, of asking questions to which you do not already know the answer, of building a relationship based on curiosity and interest in another person. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணிக்க கூடாதா, நமக்கு தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க கூடாதா. அதுக்கு பதில் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்கறது மூலமா அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா humble enquiry is not just asking questions, it is total attitude that including listening more deeply to how others respond to our inquiry, responding appropriately, and revealing more of ourselves in the relationship building process. அப்போ என்ன ஆகும்னா நீங்க சொன்ன மாதிரி கேட்கறது சொல்லக்கூடாது, கேட்கணும். சொன்னா என்ன ஆயிடும்? அசம்ஷனுக்குள்ள போயிருக்கோம். கேட்டா என்ன ஆகும்? புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருக்கும். நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ், சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கும். வாட் இஸ் ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ்? ஒருத்தர் வந்து பிரச்சனை வந்து சொல்றாரு, நம்மளோட பிரச்சனையை சேர்த்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது அவங்க ஃபீலிங்க நம்ம கிட்ட கொண்டு வந்துருது. வாட் இஸ் சப்போர்ட் ரெஸ்பான்ஸ்? அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னும் போது அந்த இஷ்யூவை பேசி அக்னாலேஜ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சப்போர்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸை நீங்க கரெக்டா பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு வரேன், ரொம்ப எனக்கு தலைவலிக்குது, எனக்கு காஃபி கிடைக்கும் அப்படின்னு, காஃபி கிடைக்குமா அப்படின்னு என் ஸ்பௌஸ் கிட்ட கேட்கறேன். அவங்க சொல்றாங்க எனக்கும் தான் தலைவலிக்குது அப்படின்னு. என்ன ஆயிடுது? ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ். என்னோட ஃபீலிங்க அவங்களோட ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணி பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க. சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் என்னது? சப்போர்ட் ரெஸ்பான்ஸ், ஓகே தலைவலிக்குதா,
நான் காஃபி போட்டு தரட்டுமா, உங்களுக்கு மாத்திரை வேணுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன ஆகும், எனக்கு ஃபீலிங் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகும். சோ இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த ரெஸ்பான்ஸ்ல தான் என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம எப்படி இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம், அவங்களோட ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க நல்லா இன்னொன்னு பார்த்துக்கணும், அந்த ஃபீலிங்ல அல்டீரியர் இருக்கா, ஓப்பன்னஸ் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அந்த ரொம்ப அல்டீரியருக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நம்மளும் என்ன செஞ்சிருவோம், மாட்டிக்குவோம். அதனால அல்டீரியர் மெசேஜ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கலாம். ஒரு சினாரியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ரோஹன், நளினி அப்படின்னு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. நளினி வந்து கிராஃபிக் டிசைனர், ரோஹன் வந்து டீம் லீடர் அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அவங்க அதுக்காக என்ன செய்யறாரு, ரோஹன் வந்து ஒரு இமேஜை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நளினி வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க இந்த இஷ்யூவை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க, AEIOU ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அக்னாலேஜ் த கான்ஃபிளிக்ட். ரோஹன் என்ன சொல்றாங்க, நீ வந்து இந்த இமேஜை போட ஒத்துக்கல நளினி, என்ன பண்ணலான்னு வா டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. எம்பத்தைஸ்ல என்ன நடக்குது, நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நளினி கிட்ட சொல்றாரு ரோஹன், இந்த இமேஜ் வந்து இந்த இதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க, ஏன் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐ திங்க் த இமேஜ் இஸ் டூ பிஸி அண்ட் வில் கிளாஷ் வித் த டெக்ஸ்ட், ஐ ஹாவ் டிஃபரெண்ட் கான்செப்ட் ஆஃப் மைண்ட். வேணா எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இமேஜ் ஏன் வேணாம், ரோஹன் கிரியேட் பண்ண இந்த இமேஜை வந்து ஏன் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அத வந்து அவங்க பண்ண இமேஜ் அங்க போடணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப ரோஹன் சொல்றாரு, ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் இமேஜ் பிகாஸ் இட் அலைன்ஸ் வித் அவர் பிராண்ட்ஸ் டோன் அண்ட் ஸ்டைல். வாட் இஸ் டிரைவிங் யுவர் டிசைன் அப்ரோச் நளினின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நான் இதை விட நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனுக்கு வராங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி வந்து மாத்தலாம், எப்படி வந்து மாத்துறது மூலமா நம்ம இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, நளினி வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமா இதுக்கு ஆல்டர்னேட் இமேஜ் என்னால பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த அந்த ரெசல்யூஷனை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்றாங்க. சோ AEIOU ஃபார்முலா நீங்க வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கான்ஃபிளிக்ட குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசணும். ஓகேங்களா, எந்த விஷயத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஐ மீன் எந்த விஷயத்தையுமே பேசி தீர்க்காத விஷயம் அப்படின்னு அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம பேசணும் அப்படின்னால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட். அந்த பேச்சுல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசனிங் இருக்கணும். அந்த லிசனிங் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் லிசனிங்கா இருக்கணும். ஓகேங்களா, ஐ ரிப்பீட், யூ ஷுட் நாட் ஆஸ்க், சாரி யூ ஷுட் நாட் டெல், யூ ஷுட் ஆஸ்க். ஓகேங்களா, அப்போ whenever you ask with your professional life, in your professional life or in your personal life, most of the problems can be sorted out. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைல வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபிளிக்ட்ஸ் கேன் பி சால்வ். அந்த கான்ஃபிளிக்ட நம்ம வந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணணும். சப்மிசிவ்க்கும் போகக்கூடாது, அக்ரஸிவ்க்கும் போகக்கூடாது. இந்த அக்ரஸிவ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்டிலியன் பிரெயின்ல இருந்து வரும். சப்மிசிவ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்னிக்கல் பிரெயின்ல இருந்து வரும். எங்க இருந்து அசர்ட்டிவ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பிரெயின்ல இருந்து வரும். சோ எப்பயுமே ஹியூமன் பிரெயினை வந்து நீங்க ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க, ஆக்டிவா வச்சுக்கோங்க. என்ன செய்யணும், இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் வந்து அவங்களோட எமோஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களோட ஆங்கரை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாலதான் இன்னொருத்தவங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ உங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to sit and talk. அப்போ சிட் அண்ட் டாக்குக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலா வேணும். அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலா தான் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AEIOU இருக்கலாம் அல்லது கேர் ஃபார்முலாவா இருக்கலாம். இதை நீங்க யூஸ் பண்ணி பேசும்போது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட். எதுவுமே இல்லாம பண்ண முடியாது, ஆனா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து அது என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். சோ இதுதான் வந்து நான் சொன்ன வந்த விஷயம் கான்ஃபிளிக்ட் ஒர்க் பிளேஸ் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்ல. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ் listening and active participation. Thank you so much. Over to
the moderator. Sir, thank you, sir, for this wonderful session. You have started from the types of workplace conflicts and types of communication, and then feelings in communication, and then you have taught us this AEIOU formula and CARE formula, sir. And also you have explained us on the importance or the types of the empathy. It was a wonderful session, sir. Now we take feedback from any two participants. Participants who wants to share the feedback to our trainer, sir, please raise your hand. We will unmute you. Sir, Mughal, sir, you can unmute and you can share your feedback, sir. Thank you, sir. Good evening, everyone. Today I have learned such a informative session from Chandru sir about the complementary transaction in the business of communication, how the roles of communications are very important in the field of conflict management, and lot many things, how our brains are functioning, and how we evolve as a individual, as a human being. These are the learnings from the today's session, and the AIOU formula, CARE formula, and so on. Thank you so much, Chandru sir. And thank you so much, Ranibet Power City. Thank you so much, Miguel. Sir, Premanand Pandian, sir, you can share your feedback, sir. Unmute yourself. Thank you. Chandru sir, very good evening. இந்த கம்யூனிகேஷனோட டிரான்சாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கேட்குறேன். மீன்ஸ் ஒரு செஷன் முடியறதுக்குள்ள என்ன சேஞ்சஸ் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து வீட்டில் வந்து என்னுடைய சன் கிட்ட வந்து ஆக்சுவலாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே தான் வந்து ஒரு 10 டேஸா 12 டேஸா மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தான். அத நான் ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இந்த டிரான்சாக்ஷன்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இந்த காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷன் சொன்னீங்க இல்லையா? அப்ப ஆன் த வேல செஷன்ல அவன் வந்து திரும்ப அதே ட்ரெஸ்ஸோட போட்டு நிக்கிறப்ப, ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு டிரான்சாக்ஷன் சொன்ன பிறகு, உடனே அவன் ட்ரெஸ்ஸ மாத்திட்டான். ஸோ அந்த அ புதுசா கேட்ட விஷயத்த அப்ளை பண்ணி பார்க்குறப்ப, ஒரு நல்ல அ டிஃபரன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் தட் வண்டர்ஃபுல் செஷன் சந்துரு சார். Thank you, Premanand, sir. Now, Sir Chandru, sir, we hand over the floor to you for your closing remarks. Thank you so much for the wonderful opportunity. அதான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்தாங்க. எப்படி வந்து இந்திரா நோய் இங்க பிறந்துட்டு ஒரு சென்னையில பிறந்து மைசூர்ல பிறந்து வளர்ந்து ஐ மீன் இங்க பிறந்து ஒரு சாதாரண இந்தியன் கம்யூனிட்டியில பிறந்துட்டு எப்படி சிஇஓவா போனாங்க அப்படின்னு. அதே மாதிரி எப்படி வந்து திருபாய் அம்பானி வந்து உலகத்தை ஒரு பெரிய கிங்டம் உருவாக்குனார் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் ஆச்சா அல்லது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில் யூஸ் ஆச்சான்னு சர்வே எடுக்கும்போது அவங்களோட ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில் தான். அப்போ யார் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறப்போ யார் வந்து பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றோமோ அவங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூ கேன் பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஓவர் டு யூ த மாடரேட்டர். தேங்க்யூ. Thank you, sir. Before proceeding with Thanksgiving, announcement of tomorrow's training program. Tomorrow's training program is on Ethics versus Morality by J.C. Ambikachari Madam. Please join us to this Zoom ID 2025-365-815. And the password is 2025 exactly 8:15 tomorrow. Now, Thanksgiving. I thank members, presidents, past president of J.C. Ranipet Power City for bringing us such wonderful online training program and their support. I thank our trainers for their time, energy, and efforts which they have taken for sharing us their knowledge. I thank all the participants who are joining and who have joined to this session and making use of this wonderful session. Thank you one and all. So thank you, Chandru sir, for this wonderful session. We'll see you all tomorrow at 8:15 p.m. sharp. J.C. Ranipet Power City online training program is hereby adjourned. Thank you.
ஸ்ரீகாந்த் சார், அந்த சிலம்பரசன் ஒருத்தர் வந்து இஸ் ஆஸ்ட் ஃபார் book or video, ask him to ping in my personal window. I'll share to my. Sir, Silambarasan, sir, you can just send a message to sir directly. So sir will share, or I will share the number to you, sir. ஸ்ரீகாந்த் சார் என் பண்றேங்க, நீங்க தான் ஹோஸ்ட். Okay.